நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். வாழ்க வளங்கள், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். ஓம் மாகேந்திரிய நம, ஓம் மகாலட்சுமியே நம, ஓம் கௌமாரியே நம, ஓம் வராகியே நம, ஓம் பிராமியே நம, ஓம் சாமுண்டியே நம, ஓம் வைஷ்ணவே நம, ஓம் மாகேஸ்வரியே நம. நமச்சிவாய, நமச்சிவாய. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்களை அன்போடு வரவேற்கிறது மாயரிசி. நம்ம இன்னைக்கு ஜாமக்கோளாரோடத்தில் 10வது நாள், வெற்றிகரமாக 10வது நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொழில் காண்டம் இருக்கிறதுலே ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு தொழில் ஜீவனம். யாராக இருந்தாலும் என்ன தொழில் பார்க்குறிய, என்ன ஜீவிக்கிறிய அப்படி தான் கேட்பாங்க. அப்போ தொழில் காண்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மகிட்ட வர்றாரு அப்படின்னா ஒரு தொழிலை பற்றி நம்ம பார்க்கணும்னா நம்ம என்னென்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும், நமக்கு என்ன வேணும், நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஈஸியாக தொழிலை கண்டுபிடிச்சிடலாம். அவர் என்ன தொழில் பண்ணுவார், அவர் என்ன தொழில் பண்ணால் லாபம், எந்த தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அவருக்கு விளக்கமாக எடுத்து சொல்லணும். அதனால் நமக்கு தொழிலை பற்றியான விஷயங்களுக்கு நாம் என்ன விஷயங்களை நம்ம அறிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி விழாவாரியாக பேச போகிறோம். அதனால் நமக்கு நம்ம வந்த உடனே தொழிலை பற்றி கேட்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தொழிலுக்கு எந்த கிரகம், எந்த பாவம். தொழில் அப்படின்னாலே சனி பகவான் தான் தொழில் காரகன். தொழிலுக்கு சனி பகவானை காரணமாக இருக்கார். பாவம் 10ஆம் பாவம் என்பது தொழில் பாவம், அதாவது ஜீவனம். 10ஆம் பாவம் என்பது தான் நம்முடைய கர்மா. அதனால் 10ஆம் பாவம் தொழிலாக நாம் கருத வேண்டும். அப்போ சனி பகவானை பார்க்கணும், 10ஆம் பாவத்தை பார்க்கணும். 6ஆம் பாவம் என்பது நாம் செய்கிற வேலை, நாம் செய்கிற சர்வீஸ். நம்ம ஒருத்தர் போய் கைகட்டி வேலை பார்க்குறோம் அப்படின்னா 6ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கூட்டு தொழில், அதாவது சுயமாக தொழில் செய்கிறது, சமுதாயத்தை நம்பி செய்கிறது, சமூகத்தை நோக்கி நாம் செய்கிறது. 7ஆம் பாவம் என்பது வாடிக்கையாளர். 7ஆம் பாவம் என்பது நம்ம பார்ட்னர்ஷிப், அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர். அதனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம யார் நம்மக்கிட்ட உட்காந்துருக்காங்களோ அந்த நேரத்தில் அவர் எந்த ஜாமத்தில் உட்காந்துருக்காரு, அந்த ஜாம கிரகம் எந்த கிரகம். சனி கிரகம் தொழில் காரகம். சனி கிரகமானவர் உச்சமாக இருந்தால் அவர் தொழில் செய்வதற்கு தகுதியானவர், தொழில் செய்வதற்கு உயர்ந்த நிலையில் வரக்கூடியதை சுட்டி காட்டுகிறது. தொழில் சார்ந்த ஒரு உயர்வான நிலைக்கு அவர் வந்திருக்கார் அப்படிங்கிறத அந்த உச்ச நிலை காட்டும். அப்போ ஜாம கிரகமானது உதாரணமாக மகரத்தில் உதயம் இருந்து மகரத்திலிருந்து 10வது வீடு துலா ராசியில் ஜாம கிரகம் உச்சமாகி நிற்கிது அப்படின்னா அவர் தொழில் சூப்பர். உதயாதிபதியே உச்சம், தனாதிபதி, வருமானத்துக்குரியவர், பணத்துக்குரியவர் உச்சமாக இருக்கார். அவர் தொழிலிலே வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடியவர், பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனே நீங்கள் சொல்லணும். அப்போ வந்த உடனே ஜாம கிரகம் உச்சமாக இருக்கா, ஆட்சியில் இருக்கா, அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதே இதில் இப்படி அப்படியே பார்த்துக்கிறோம். இப்போ கடகம் உதயமாகி கடகத்திற்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான், ஜாம கிரகமாகிய சனி கிரகம் நீசமாக இருக்கிறது. இப்போ அவர் தொழில் செய்திருந்தால் நஷ்டத்தை அடைந்திருக்கிறார், தொழிலினால் பல கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லணும். தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்டார்னா நீங்கள் நஷ்டமடைய போறீர்கள், கஷ்டப்பட போறீர்கள் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ துன்பத்தை தொழில் ரீதியாக துன்பத்தை நீங்கள் அடையிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்றது தான் இந்த
ஆருடம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ ஜாம கிரகம், தொழில்காரகனாகிய ஜாம கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அவள் சனிக்காரகத்தை தான் நம்ம இந்த இடத்துல தூக்கி வச்சு அழகாக சொல்லணும். இப்போ அதே மாதிரி உதயத்திற்கு 10ஆம் இடத்திலே கவிப்பு இருந்தாலும் தொழில் செய்ய தகுதி இல்லாதவர், தொழிலினால் பல கஷ்டங்களை அடையப் போகிறார் அப்படிங்கிறத சொல்லணும். சனி கவிப்புக்குள்ளே இருந்தாலும் தொழிலுக்கு ஒரு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு கிரகம் இவர் சுயமாக தொழில் செய்ய வந்திருக்கிறாரா அல்லது வேலை சம்பந்தமாக கேட்க வந்திருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை நிதானமாக எடுத்து போய் சொல்லணும். இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமாக ஒரு கடக உதயத்துக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட்டு தொழில் செய்ய வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கூட்டு தொழில் செய்யலாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு. அங்கேயே கவிப்பு இருக்குது, அங்கேயே ஆருடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட்டு தொழில் செய்தாலோ சுயமாக தொழில் செய்தாலும் நஷ்டப்பட போகிறீர்கள், கஷ்டப்பட போகிறீர்கள், அவதிப்பட போகிறீர்கள் என்பதை அடித்து சொல்லுங்கள் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லுறேன். இப்போ உதாரணமாக இப்போ துலா உதயத்தில் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதயத்துக்கு சூரியன் இருக்காரு, 9ஆம் இடத்துல கவிப்பு இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தந்தையினால் தொழில் செய்தாலோ தந்தை செஞ்ச தொழிலை செய்தாலோ உங்களுக்கு பெரும் நஷ்டத்தை அடைய போகிறீர்கள் என்பதனை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். அப்போ எப்படி தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் சொல்லணும். நம்மகிட்ட கேட்க வர்றது என்ன கேட்பாங்கன்னா, நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன், என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்களா அப்படின்னா, உதயத்தில் எந்த கோள் இருக்கிறதோ அந்த தொழிலை செய்யலாம், எந்த கிரகம் உச்சமாக இருக்கிறதோ அந்த தொழிலை செய்யலாம், எந்த கிரகம் 10ஆம் இடத்தில் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தொழிலை அவர் செய்யலாம். அப்போ உதயத்தை நோக்கி வரும் கிரகம் உதயத்தில் உள்ள கோள்களுடைய தொழிலை செய்தால், ஆருடத்தில் இருக்கிற கோள்களினுடைய தொழிலை செய்தால் அவர் ஆரோக்கியமாக இருப்பார் என்பதனை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்போ உச்சத்தாலேயோ ஆட்சியாலேயோ ஒரு கிரகம் ஒரு நல்ல ஸ்தானத்தை பெற்றிருக்கிறதா என்பதை பார்த்து சொல்லணும். அப்படி சொன்னால் நமக்கு 100% சரியாக இருக்கும். இப்போ உதயத்துக்கு 10ல் புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உதயத்துக்கு 10ல் புதன் அப்படின்னாலே வியாபாரம். புதன் என்றால் வியாபாரம், புதன் என்பது புத்திசாலித்தனம். அப்போ வியாபாரம், உதயத்துக்கு 10ல் புதன் இருந்தால் வியாபாரம் செய்வதற்கோ அல்லது கிழக்கு வேலை பார்ப்பதற்கோ கணக்கு வேலை பார்ப்பதற்கோ வந்திருக்கீங்கன்னு சொல்லணும். அப்போ உதயத்துக்கு 10ஆம் இடத்திலே புதன் இருந்து 2ஆம் இடத்திலே கவிப்பு இருந்து விட்டால் தொழிலினால் பண விரயத்தை அடையப் போகிறீர்கள், பண கஷ்டம் உங்களுக்கு வரப்போகிறது, வருமானம் போதிய அளவு இல்லை என்பதனை சுட்டி காட்டுகிறது என்பதனை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த இடத்துல வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆருடம், கவிப்பு, ஜாமகிரகம், உதயம் என்பதை பார்க்க வேண்டும். இப்போ நல்லா என்ன இடத்துல பார்க்கணும், 8ஆம் இடத்திலே. இப்போ உதயாதிபதி 8ல் இருக்கார் அப்படின்னா பேராசையின் மூலம் பெருநஷ்டம் அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம் வேண்டும். உதயாதிபதி 8ஆம் அதிபதியாக இருந்தால் பெருநஷ்டத்தை கஷ்டத்தை அடையப் போகிறீர்கள் என்று சொல்லணும். அதுவே சனிவாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக தொழிலில் மாபெரும் கஷ்டத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லணும். இப்போ ஒருத்தர் ஒன்றுமே சொல்லலை, உட்காந்துட்டாரு அப்படின்னா கவிப்பில் எந்த கிரகம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். 10ஆம் இடத்தில் உச்சியால் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்க வேண்டும். அந்த கிரகத்தின் தொழில் செய்யத்தானே நீங்கள் வந்திருக்கே என்று கேட்க வேண்டும். தான் பெஸ்ட். அப்படி கேட்டிங்கன்னா டக்குன்னு இருக்கும். இப்போ உதயாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடரும் போது தானே அவர் கூட்டு தொழில் செய்வார். அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. கூட்டு தொழில் என்பது இந்த இடத்துல அடித்து சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக உதயத்தில் 8ஆம் இருந்து அங்கேயே கவிப்பும் இருந்தால் ஒருத்தர் ஆருடம் பார்க்கிறார். உதயத்தில் 8ஆம் அதிபதி அங்கேயே கவிப்பு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீன உதயம்
அட்டமாதிபதி சுக்கிரன் உதயத்திலே இருக்கார். அட்டமாதிபதி சுக்கிரன் உதயத்திலே இருக்கார், அங்கேயே கவிப்பு இருக்கார். இவர் எந்த காலத்திலும் தொழில் செய்தார் என்றால் தோல்வியைத்தான் தழுவுவார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். சுக்கிரன் என்றால் பணம். இந்த இடத்துல சுக்கிரன் என்றால் பணம், பணப்பிரச்சனையை கண்டிப்பாக அவர் அனுபவிப்பார் என்று சொல்ல வேண்டும். அப்போ தொழில் கேள்விக்குரிய காரகிரகம் உச்சமாக இருந்தாலும் 10ஆம் பாவத்தில் இருந்தாலும் 10ஆம் பாவத்தில் சனி இருந்தாலும் அந்த தொழிலில் அவர் உச்சத்தை தொடுவார், சிகரத்தை தொடுவார் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நம்ம ஒருத்தர் நான் வாகனம் தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறால் 4ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்தோட தொடர்பு 10ஆம் பாவம் 4ஆம் பாவம் சுக்கிரன் சனி இவர்களோட தொடர்பு இருந்தால் அவர் அந்த தொழில் செய்ய தகுதியானவர் என்று நம்ம அடித்து சொல்லணும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம். என்ன தொழில் செய்யலாம்னு ஒருத்தர் கேட்குறார். கேட்கும்போது உதயத்திலேயேவும் உதயத்தில் சூரியன் இருந்தால் என்ன தொழில் செய்வார் அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. உத்தியோகம் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க, அரசு உத்தியோக சம்பந்தமான கேள்வி, அரசியல் சம்பந்தமான கேள்வி, அரசின் மூலம் அனுகூலம் சம்பந்தமான கேள்வி, அரசின் மூலமாக உதவி பெற வேண்டும் என்ற கேள்வி நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள், அது மூலம் தொழில் செய்ய வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லணும். சூரியன் என்றாலே பொன் ஆபரணங்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு தொழிலாகவும், மாணிக்கம் போன்ற விற்பனை செய்வதற்கு மாணிக்கை கற்களை விற்கக்கூடிய அந்த தொழிலாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். சூரியன் அப்படின்னாலே மின் அணுவியல் சம்பந்தமான தொழில், மருத்துவ தொழில் எல்லாம் சூரியனுக்கு வந்தது அப்படிங்கிறத நீங்கள் அரசியல் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லணும். இப்போ சந்திரனாக இருந்தால் என்ன தொழில் செய்வீங்க? உதயத்திலே சந்திரன் இருக்கிறது, அது ஆறுடத்திலே சந்திரன் இருக்குது. சந்திரன் உச்சமாக இருந்தால் அவர் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு நம்மகிட்ட கேட்க வந்திருப்பார். யாராவது ஒருத்தர் மைக்கை அப்படியே ஆன் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். உதயத்தில் சந்திரன் சந்திரன் இருந்தால் டெய்லி வியாபாரம் செய்யக்கூடிய மளிகை கடை, ஒரே நாளில் அழிஞ்சு போகக்கூடிய பால் பொருட்கள், மீன் விற்கலாம், ஹோட்டல் வைக்கலாம், பால் வியாபாரம் எல்லாம் விற்கலாம். உடனே அழிஞ்சு போகக்கூடிய பொருள் எது இருக்கோ அது பூராத்தையும் என்ன செய்யலாம், இது நம்ம வைக்கலாம். கடல் கடந்து செல்லுகின்ற தொழிலையும் இந்த சந்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கடல் கடந்து போய் செய்யக்கூடிய தொழிலும் சந்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிறு வியாபாரங்களுக்கு சந்திரன் காரகத்துவம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். பால், தயிர், மோர் இதெல்லாம் உணவுப் பொருள்களில் வருகிறது, திரவ பொருள்கள் எல்லாம் வருது. அதனால் திரவ தொழில்கள் செய்வார் என்று சொல்லலாம். அதாவது இப்போ கதை, கவிதை போன்ற விஷயங்களுக்கும் இந்த சந்திரன் காரகத்துவமாக இருக்கிறதுனால அதை கூட தொழிலாக இது செய்யலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சந்திரனுக்கு இவ்வளவு தொழில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதிலே செவ்வாயா இருந்தால் என்ன தொழில் செய்யலாம்? ஐயா, செவ்வாயா இருந்தால் என்ன தொழில் செய்யலாம்னு கேட்கலாம். சம்பந்தப்பட்ட தொழில், இன்ஜினியரிங் தொழில், இயந்திர சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லலாம். நில சம்பந்தப்பட்ட தொழில், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம். விவசாயம், அதே பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம். நெருப்புல வேலை பார்க்கிறாங்க இல்லையா, டிரைவரு, சமையல்காரரு, சமையல் மாஸ்டரு, மெஷின் இயக்கக்கூடிய தொழில், காவல்துறை, இராணுவம், செக்யூரிட்டி வேலை, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர் செய்யலாம் இல்லையா? சட்டிப்பானை செய்யக்கூடியது, செங்கல் சூளை செய்யக்கூடியது, இதெல்லாமே நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் சொல்லலாம். அப்போ பாதுகாப்புங்கிறதுக்கு செவ்வாய் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ புதன் ஒருத்தருக்கு கேட்குறாரு, புதன் அப்போ இருந்தால் என்ன தொழில்னு சொல்லுவியா?
புதன். சார் வியாபாரம். வியாபாரம். கதை கட்டுரை கதாசிரியர். எழுத்துப்பணி என்ன செய்யணும்? எழுத்துப்பணி. பிரிண்டிங் பிரஸ் சொல்லலாம். ஸ்டேஷனரி பொருள் வச்சு விற்கலாம். பத்திரிகை தொழில், தரகு வேலை பார்க்கலாம். அஞ்சல் துறை, செய்தித்துறை, தொலைபேசி, தந்தி, பத்திரிகை, புத்தக வியாபாரம், பேச்சு. புதனுக்கு இவ்வளவு தொழில் இருக்கு. ஸ்டேஷனரி விற்கிறது, டாக்குமெண்ட் ரைட்டிங், கம்ப்யூட்டரு, சாஃப்ட்வேரு, எல்லா தொழிலும். கணக்கு பண்ணுற அத்தனை விஷயங்கள் எதுக்குள்ளே வந்துடுது? புதனுக்குள்ளே வந்துடுது. சரி, இப்போ குருவாக இருந்தால் என்ன தொழிலை சொல்லுவியா? ஆசிரியர், பேங்க்ல ஒர்க் பண்றது. ஆசிரியர் தொழில். அதாவது நீதித்துறை, நிதித்துறை, கல்வித்துறை, வழக்கறிஞர், அமைச்சகத்துறை, பொருளாதாரத்துறை, அறநிலைத்துறை, கோல்டு பிஸ்னஸ். நான் மத போதகராக போகணும், மதத்தை பரப்புறதுக்கு போகிறேன், நான் யோகாசன பயிற்சி கொடுக்க போகிறேன், நான் வேத விற்பனராக போகிறேன், தர்மஸ்தானத்தில் போய் வேலை பார்க்க போகிறேன், நான் ஜோசியம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே எதுக்குள்ளே வந்துடுது? குருக்குள்ளே வந்துடுது. பாருங்க, சுக்கிரனுக்கு வாங்க. இதே நல்ல சுக்கிரனுக்கு வாங்க. சுக்கிரன் ஜவுளிக்கடை, நகைக்கடை. பார்த்தீங்களா? அழகு செய்யக்கூடிய, நம்மளை என்னென்ன அழகுபடுத்துமோ அது பூரா செய்யலாம் இல்லையா? ஆடம்பரமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, சொகுசாக இருக்கிறது, வாசனையாக இருக்கிறது, கலையாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது, இசை, நடிப்பு, நாடகம், கலை, ஜவுளி வியாபாரம், நகைக்கடை, ஃபேஷிங் டெக்னாலஜி. இன்னைக்கு இருக்கு பார்த்தீங்களா? அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லரா, வாகனங்களை கொண்டு செய்கிறாங்க இல்லையா? சுக்கிரன்னா வாகனம், சொகுசு வாகனம். மதுபானங்கள் விற்பது, தங்கு விடுதி வைத்து செய்வது, ஒப்பனை செய்திகள், அழகுபடுத்துதல், இது எல்லாமே எதுக்குள்ள வந்துடுது? இனிப்பு பதார்த்தங்கள், பேக்கரி ஐட்டம்ஸ், வட்டி தொழில், எல்லாமே இதுக்குள்ள வந்து பணத்தை வச்சு பணம் எடுக்கிறது. சரி, இப்போ சனியா இருந்தா என்ன சொல்வியா? பழைய பொருள்களை வாங்கி வித்தல். சனின்னா என்ன அர்த்தம்? பழைய பொருள்களை வாங்கி வித்தல், இரும்பு பொருள்களை வாங்கி வித்தல், பழுது நீக்குதல். நம்ம அழுக்குப்படுற தொழில் என்னென்ன இருக்கோ அது கூட சொல்லலாமா? சுரங்க தொழில், கடினமான தொழில், லோடுமேன் வேலை பார்க்குறது, லேபர் வேலை பார்க்குறது, கழிவுப் பொருள்கள், ஆடு மாடு வளர்த்தல், செருப்பு தைக்கிறது, துப்புரவு தொழில், முடிவெட்டும் தொழில், கல் மண் சுமத்தல், கட்டடத் தொழில், எடுபடி வேலை பார்க்கறது, இவ்வளவு தொழில் வருது. பியூன் வேலை, தூய்மை பணியாளர், ஸ்வீப்பர், இதெல்லாம் சனி பகவானுக்குள்ள வந்துடுது. அப்ப எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த கிரகத்தை வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இப்ப ராகு கேதா இருந்தா என்ன சொல்வியா? ராகுவா இருந்தா என்ன சொல்விய? பாவ தொழில். மருந்து கடை வச்சுக்கிறது என்னது? ரசாயன பொருள்கள், மின்னுயிர் பொருள்கள், ரசாயன பொருள், ஆட்டோமொபைலு, போக்குவரத்து துறை, இதெல்லாம் எதுக்குள்ள வந்துடுது? ராகுக்குள்ள வந்துடுது. ரயில்வே, மின்சாரத்துறை, ஏமாத்துற தொழில், ஃபோர்ஜரி பிஸ்னஸ்ஸு, லஞ்ச ஒழிப்பு, லஞ்சம் வாங்கிறது, மாந்திரியம் பண்ணுறது, மேஜிக் வேலை பண்ணுறது, சாராயம் விற்கிறது, மதுபானம் விற்பல், இதெல்லாம் யாருக்குள்ளே வந்துடுது? ராகுக்குள்ளே வந்துடுது. அப்போ சட்டத்துக்கு புறமான தொழில்னு சொல்லிடலாமா? அப்படி சொல்லலாங்க சார். ஒரே வார்த்தையில். சரி. சட்டம் கேதுன்னா சட்டத்துக்கு உட்பட்ட தொழில். கேதுன்னா சட்டத்துக்கு உட்பட்ட தொழில். ஆன்மீகம், சட்டம், கயிறு வியாபாரம், இந்த வீவிங்ஸு, தையல் தொழில், மிஷினு, ஊசி, நூல், நெய்தல், இதெல்லாம் எதுக்குள்ளே வந்துடுது? வயரு, முடி, இதெல்லாம் எதுக்குள்ளே வருது? கேதுக்குள்ளே வந்துடுது. துறவரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கிரகம் எந்த கிரகம் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தா அந்த கிரகத்துக்கு தகுந்தாப்புல தொழில் எடுத்துடலாமா இல்லையா? எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? அப்போ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? எந்த தொழில் பண்ண போகிறாங்கிறது கிரகம் காட்டி கொடுக்க போகுது. அவன் எப்படி இருக்க போகிறாங்கிறது கிரகத்தினுடைய தன்மை காட்டி கொடுக்க போகுது. இப்போ நம்ம வில்லங்கத்தை பார்த்துருவோமா? வில்லனை கவிப்பு என்ற வில்லன் வந்தால் என்ன செய்ய போகிறார்? உதயத்திலே கைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதயத்தில் கைப்பு இருந்தால் இவன் தைதி இல்லை, தொழில் செய்வதற்கு என்ன அல்ல, தகுதி இல்லை, வேலையை தேடிட்டே திரிகிறான், எந்த வேலையும் செய்யவும் முடியாமல் இருக்கான், வந்த வேலையை விட்டு தெரிகிறான் அப்படின்னு சொல்கிறான்னா உதயத்தில் என்ன இருக்கு? கவிப்பு இருக்கு. உதயத்திற்கு 2ஆம் இடத்திலே கவிப்பு இருந்தால் தொழில் செஞ்சுட்டு வந்திருந்தான்னா வருமானம் இல்லை, தொழில் செய்யாமல் வந்து உட்காந்துருக்கான்னா பணம் இல்லை. அப்படி எடுத்துக்கலாமா? தொழில் அமையாது, அதனால் பணம் இல்லை. தொழில் செய்து வருவாரு, பணம் கிடைக்காது, போதிய பணம் கிடைக்காது. போதிய பணம் இல்லை, லாபம் அவங்ககிட்ட வருமானம் இல்லை, வருமானம் இல்லை. சரி, 3ஆம் இடத்துல கவிப்பு இருந்தால் தொழிலுக்கான முயற்சி அவங்ககிட்ட இல்லை, தொழிலுக்கான முயற்சி இல்லை, தொழில் செய்யக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. தொழில் இவன் வந்து தகவல் தொடர்பு சம்பந்தமான தொழில் செய்யலாமா? போக்குவரத்து நோ, சகோதரனோட தொழில் செய்யலாமா? நான் எழுதுபொருள் தொழில் வைக்க போறேன்னு வந்தா சரியாகுமா? நான் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போறேன்னு சொன்னா சரியாகுமா? 3ஆம் பாவம், இன்டர்நெட்டு, சாஃப்ட்வேரு,
ஸ்டேஷனரி எல்லாமே அவுட். புரியுது புரியுது. 4ஆம் பாவத்தில் இருந்தால் அவரு எந்த பொருள் வாங்கினாலும் மாட்டிக்குவாரு. ஆ. வண்டி வாங்கினதுனால பிரச்சனை, வாங்கினால்தான் பிரச்சனையா இருக்கும். இவர் ஒரு இடத்துல இருந்து தொழில் பண்ணக்கூடாது, கடை வைக்கக்கூடாது. கடை 4ஆம் இடம்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து செய்கிற தொழில். 3ஆம் இடம்ங்கிறது ஒரு இடத்துக்கு போய் செய்யக்கூடிய தொழில். 3ஆம் பாவங்கிறது பிளாட்ஃபார்மில் விற்கிறது. 4ஆம் பாவம் கடை வச்சு விற்கிறது. அப்போ 4ஆம் பாவத்தில் கைப்பு இருந்தால் கடை வைக்கலாமா? வைக்கக்கூடாது ஐயா. நான் விவசாயம் பண்ணலாம்னு வர்றாரு. நான் பூமி ஆடு மாடு கோழி பண்ணை இந்த பண்ணை வைக்கலாம்னு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் பாவத்தில் கைப்பு இருந்தால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? யோசனை பண்ணி செய்ய கொஞ்ச நாள் ஆகட்டும். காலம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 5ஆம் பாவத்தில் இருக்கு. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நான் வந்து சினிமா துறைக்கு போகலாம்னு இருக்கேங்க, அரசியலுக்கு போகலாம்னு இருக்கேங்க, நான் வந்து ஒரு லாட்ரி சீட் கடை வைக்க போகிறேன், ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன், பங்கு சந்தையில் போக போகிறேன், சினிமாவில் போய் நடிக்கலாம்னு இருக்கேன், நாடகத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கலாமா? அவரை கவுத்துரும். இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அவரை கவுத்து விட்டுரும். அரசியல் ஒத்து வராது. விளையாட்டுத்துறை ஒத்து வராது. கேம்லிங் ஒத்து வராது. பந்தயம் ஒத்து வராது அப்படின்னு அர்த்தம். சரி, 6ஆம் பாவத்தில் கைப்பு இருந்தால் உடல் ஆரோக்கியம் வெற்றி கிடைக்காது. நிரந்தரமா ப்ராப்ளத்தோடு தான் இருப்பாரு. அதாவது 6ஆம் பாவத்தில் இருந்தால் அடிமை தொழில் செய்ய லாய்க்கு இல்லை. அடிமை தொழில் செய்யறதுக்கு லாய்க்கு இல்லை. இவனுக்கு வேலைக்காரன் அமைய மாட்டான். இவனும் வேலைக்காரன் ஆக முடியாது. இவனுக்கு வர்ற வேலைக்காரனும் நல்ல வேலைக்காரன் வந்து மாட்ட மாட்டான். 6ஆம் பாவத்தில் கைப்பு இருந்தால் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. 7ஆம் பாவத்தில் கைப்பு இருந்தா கூட்டு தொழில் செய்யக்கூடாது. பொதுமக்கள் வாடிக்கையாளர் சரியா வரமாட்டாங்க. மனைவியோட சேர்ந்து யாருமே ஒத்து வர மாட்டாங்க. மனைவியோட கூட்டு நான் சேர்த்து சேர்க்கலாம், பார்ட்னர் செய்யலாம்னு வருவியா? எட்டாம் பாவத்தில் இருந்தா 8ஆம் பாவமே பிரச்சனைக்குரிய பாவம். அதுல கவிப்பு இருந்ததுன்னா நான் இன்சூரன்ஸ் செய்யலாம்னு வர்றேங்கோ. கடினமான வேலைக்கு போறேன், இராணுவத்துக்கு போறேன், போலீஸுக்கு போறேன் அப்படின்னு வந்தேன்னா அதனால இவன் என்ன அடைய போறான்? அசிங்க அவமானம் அடைய போறான்னு அர்த்தம். அன்ஃபிட் அப்படின்னு சொல்லுவார். 9ஆம் பாவத்தில் இருந்தா டீச்சிங் ஒத்து வராது, வெளிநாடு ஒத்து வராது, ஏற்றுமதி இறக்குமதி ஒத்து வராது, அப்பா கூட ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடுறார். கோயில் கட்டி அதில் பூஜை செய்ய போறேன்னு வர்றவனு இருக்காரா இல்லையா? பல பேர் அந்த தொழில சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அதுதான் பெரிய தொழிலா இருக்கு. இப்ப 9ஆம் பாவம்ங்கிறது ஏமாத்துற தொழில் மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? ஒரு ஆளை சொல்லுங்க அந்த மாதிரி 9ஆம் பாவ தொழில் இல்லை பெரிய ஆளு. பெரிய ஆளு
கொஞ்சம் நாசுக்காக கண்டுபிடிங்க ஐயா. மேல்மருவத்தூர் தான். அச்சோ, அவரு அந்த மார்க்கல் நினைச்சு நான் சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்களா ஓப்பனா. ஆனா அவரு கிராண்ட் ஆயிட்டாரு. அவரு 2 ராகு வச்சிருக்காரு. ஐயா அதில் பெரிய பெரிய வருமானம் ஐயா. ஆமா ஆமா ஆமா. அவருக்கு இருக்கிற பணம் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாதுயா. ஆமாங்க ஆமா. நீங்க சொன்ன அத்தனை அதான் நான் 2-3 ராகு இருக்கான்னு சொல்லிட்டேன். அதுதான். இப்போ அவருக்கு பிறகு பிள்ளைய பூரா அவ பிரிச்சுக்கிட்டாங்க. பக்காவா பக்காவா. நல்ல வருமானம். ஆமா ஆமா ஆமா. வீட்டுக்கு வந்தா காசு, கால் கழுவுனா காசு, ஆமாங்க ஆமா. வாயை தொடச்சு விட்டா காசு. நம்ம வெளிநாட்டுல இருக்காரு அவரு சேர்த்துங்க இதுல. நம்மாளு நம்மாளு ஐயா. அவன் திறமையான ஆளியா. மிகப்பெரிய திறமைசாலி தாங்க ஐயா. அவரு ஏன் அப்படி ஆனான்னு தெரியல. ஓகே. அது பெரிய திறமையான மெஸ்மரிசமான ஆளு. ஆமாங்க ஆமா. அதெல்லாம் ஒன்பதாம் பாவம் பிசினஸ். புரியுது புரியுது. இப்போ 9ஆம் பாவத்தில் கைப்பு இருக்கிறவன் அப்பா தொழில பண்ணலாம் வருவான் இல்லையா. ஆமா ஆமா. வெளிநாடு போகலாம், அறக்கட்டளை வச்சு நடத்தலாம்னு வருவானா, தொண்டு நிறுவனத்தை வச்சு நடத்தலாம்னு வர்றான்னு வச்சுக்கோங்க. புரியுது புரியுது. நல்லா சுட்டுவார். அறக்கட்டளைன்னு வருவான். 10ஆம் பாவத்தில் கைப்பு இருந்தால் அவருடைய பெயர் கெடும், கௌரவம் கெடும். ஜாக்கிரதையா இருக்கும். இல்லை 10ஆம் பாவத்தில் கைப்பு இருந்தால் அவன் தொழில் செய்யக்கூடாது. தொழில் செய்யக்கூடாது, நினைச்சு பார்க்க கூடாது. 10ஆம் பாவத்தில் கைப்பு இருந்தால் அவனுக்கு அந்த தொழில் செய்யக்கூடிய அருகதை இல்லை. ஒருத்தருக்கு 10ஆம் பாவத்தில் கைப்பு இருக்கு, 6ஆம் பாவத்தில் ஆறுட இருக்கு, என்ன சொல்லுவீங்க? நேரா போய் யாருக்குன்னா வேலை செய்யப்பான்னு சொல்லிடலாம். ஓடி போயிடறான்றோம். கரெக்ட் கரெக்ட். அங்க போயிட்டு வேலை செய்யுது. ஓகே ஓகே. ஒருத்தருக்கு 6ஆம் பாவத்தில் ஆறுட இருக்கு, 10ஆம் பாவத்தில் சனி இருக்கு. 10ஆம் பாவத்தில் சனி இருக்கு. அவன் என்ன தொழில் பண்ண சொல்லலாம்? சாதாரணமாக போய் தொழில் ஆரம்பிக்கிற அது பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொல்லணும். லேபரா போய் சேரு, ஓனர் ஆயிடுவ. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எங்கள் ஊரில் ஒரு கடை வச்சுருந்துருக்காரு, ஒரு செட்டியார். பயங்கரமான ஓட்டம். அந்த கடைக்கு சின்ன பையலாக ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்காரு. நல்லா ஓடிட்டு இருக்கும்போது செட்டியார் செத்து போயிட்டார். அந்த சின்ன பையன் ஓனர் ஆயிட்டார். பிற்காலத்தில் அவர் 2-3 கடைக்கு அதிபர் ஆயிட்டார். அப்போ அவர் எப்படி பார்த்தீங்களா, 6ஆம் பாவம் வேலை செஞ்சு 10ஆம் பாவமாக ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தருக்கு சனி 10ல இருக்கிறாரு, 6 இங்கல இருக்கிறாரு, 6ஓட 6ல இருக்கு. ஓகே ஓகே. மனைவிட்ட அந்த தொழில் பண்ண ஒப்படைச்சாங்க, அது செய்ய முடியாத. அப்படியே என்ன பண்ணாரு, அந்த மனைவி அவருடைய மனைவியை கொண்டு போய் ஒரு ஊரில் போய் வேற ஊரில் கொண்டு போய் வச்சுட்டு அந்த மனைவிக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டார். பெரிய பிஸ்னஸ். அவர் கூட பிறந்தவங்க 4 பேர், அண்ணன் தம்பி 4 பேருக்கு 4 தொழிலை உருவாக்கி கொடுத்தாரு. சரி, 10ஆம் பாவத்திலே கவிப்பு இருக்கும்போது 10ஆம் பாவத்திலே கவிப்பு இருக்கும்போது அவர் 10ஆம் பாவத்திலே கவிப்பு இருக்கும்போது அவர் யாருக்காவது அடிமையா வேலைக்கு போகலாமா? வழி இல்லைங்க. அப்படி போனாதான் அவருக்கு ஜீவனம். கண்டிப்பா போய்தான் ஆகணும் இல்லையா? அல்லது ஆரோட எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். 10ஆம் பாவத்திலே கவிப்பு இருக்கும்போது அவர் அடிமை வேலைக்கு போனா அப்படின்னா அந்த 10ஆம் பாவத்தின் அதிகாரி இருக்கார் இல்லையா,
அவர்கிட்ட இவர் நல்லா வச்சுக்கிடுவாங்க. இவன் விசுவாசமான ஆளுன்னு வச்சுக்கிடுவாங்க. சரி, 11ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு. இவன் தொழில் பண்றதுக்கே லாய்க்கு இல்லைன்னு தானே அர்த்தம். லாபம் இருக்காது இல்லையா, ஆசை இருக்காது இல்லையா, திருப்தி இருக்காது இல்லையா. 11ஆம் இடத்துல கவிப்பு இருக்கும்போது அவர் தொழில் செய்யறதுக்கான இருக்காது. மூத்த சகோதரனோட தொழில் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நண்பர்களோட தொழில் பண்ணலாமா? எல்லாமே ஒரு நெகட்டிவா முடிஞ்சிடும். நெகட்டிவ் ஆயிரும். அப்போ 11ஆம் பாவத்திலே கவிப்பு இருக்கும்போது இஷ்டப்பட்ட தொழிலை அவர் செய்யக்கூடாது. திருப்தியான தொழில் அவர் செய்ய மாட்டார். 11ஆம் பாவத்திலே கவிப்பு இருக்கு. அவருக்கு போதும், இந்த பொழில் நம்ம மிச்சமாயிருவோம் அப்படின்னு நினைப்பாரா அவரு? முன்னுக்கு வர முடியாது. சரி, 12ஆம் பாவத்துல கவிப்பு இருக்கப்பா. இப்ப எது செய்யக்கூடாது அவரு? முதலீடுகள் எதுவும் செய்யக்கூடாது. 2வது தொழில் பண்ணிடக்கூடாது. நீங்க இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். ஐயா, 2வது பிசினஸ் பண்ணக்கூடாதுயா. ஒரு ஆள் பார்த்தேன், ஆரோடம் போட்டு பார்த்தோம். 12ஆம் பாவத்துல கவிப்பு. அவர் ஜாதகத்துல 10ஆம் பாவம் வீக்கு. 1 கோடி ரூபாய் நான் கஷ்டம் கடை வச்சிருக்கேன், நஷ்டமாயிருக்கேன்றாரு. தொழில் பண்ணி பிரான்ச் ஆரம்பிச்சாராம். பிரான்ச் ஆரம்பிக்கலாமா? இரண்டாவது தொழில் பண்ணக்கூடாது. அதிகமான முதலீடு செய்யக்கூடாது. ஊர் விட்டு ஊர் போய் தொழில் பண்ணக்கூடாது. வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணக்கூடாது. நஷ்டத்தை தழுவார். கவித்துறது, கவிச்சு விட்டுறது. கவிப்பு என்பது நம்மளை கவுத்துறோம். அப்ப தொழில் நம்ம பார்க்கும்போது 10 பாவங்களில் கவிப்பு எங்க இருக்காருன்னு பார்க்கணும். ஆருட எங்க இருக்காருன்னு பார்க்கணும். எந்த கிரகம் உச்சமா இருக்குன்னு பார்க்கணும். எந்த கிரகம் நீசமா இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும். அப்ப நம்முடைய முக்கியமான பார்வை எங்க இருக்கும்னா, கேள்வியை அறிய வேண்டும், கேள்வியை தெரிய வேண்டும், கேள்வியை புரிய வேண்டும், கேள்வி என்னங்கிறத மைண்டில் ஓட விட வேண்டும். அப்படி ஓட விட்டோம்னா நமக்கு விடை கிடைச்சிடும். சரியா? இப்போ ஒரு ஆர்வம் போடுங்க பாப்பா. ஈஸ்வர், போடு பாப்பா. இப்ப ஈஸ்வரர் தொழிலை பத்தி பார்க்க போறோம். ஈஸ்வருக்கு தொழிலை பத்தி பார்க்க போறோம். இப்போ ஈஸ்வரர் ஒரு தொழில் செய்யலாம்ங்கிறத நீ மனசுல நினைச்சுக்கா. சொல்லுவா, அப்ப என்ன தொழில் பண்ணலாம் இருக்கேன்னு சொல்லுவா. நான் ஜோதிடத்தவே தொழிலா, அதாவது முதன்மை தொழிலா எடுத்து நான் ஜோதிட தொழில் செய்யலாமான்னு கேட்கிறாரு. இப்ப அவருக்கு ஒரு ஆர்வம் போட போறோம். என்ன பக்கத்துல என்ன ரேடியோ ஓடிட்டு இருக்கான்? இந்த பிளாட்ஃபார்ம் கடைங்க. சரி, அப்ப ஆஃப் பண்ணிரு. சாந்தாமா இருக்காளா? இருக்க மாட்டாங்க. மைக் ஆஃப் பண்ணிரு. ஆஃப் பண்ணிட்டேங்க. சொல்லுவாப்பா.
பண்டாரப்பா, முனீஸ்வரா, கற்பசாமி, 30 தேவர்களே, வீரபாண்டி மாரியம்மா, அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை சொல்லு, நல்ல வாக்க சொல்லு. ஓடி வரும் நாயகி, உத்தம காத்தனுக்கு போட்டியா? ஹலோ, போட்டாச்சா? போட்டேங்க. போட்டேன். இந்த அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணி விட்டுறட்டா? இல்ல, உதயத்தை சொல்லு. உதயம்னா என்னன்னு சொல்லு. இந்த வந்துட்டேங்க. உதயம் சொல்லு. இந்த என்ன உதயம்? வந்துட்டேன். இந்த ஒரே நிமிஷம். உதயம் சொல்லு. ஐயா, உதயம் வந்து விருச்சிக உதயம். உதயம். ஆ. ஆருடம். ஆருடம் வந்து ரிஷபம். ஆருடம். கவிப்பு. கவிப்பு உதயத்துல இருக்கீங்க. உதயத்துல கவிப்பு. கவிப்பு எத்தனை டிகிரி? 16 டிகிரி. உதயம் எத்தனை டிகிரி? 2 டிகிரி. சரி, ஜாம கிரகத்தை சொல்லு. சரிங்க. நான் மீனத்துல இருந்து சொல்றேங்க. மீனத்துல சூரியன். மீனத்துல சூரியன். மகரத்துல செவ்வாய் உச்சம். தனுசுல வந்து குரு. துலாத்துல வந்து புதன். சரி. கன்னியில வந்து சுக்கிரன். கடகத்துல சனி. சரி. மிதுனத்துல வந்து சந்திரன். சரி, இப்போ உன்னுடைய கேள்வி என்ன? மேசத்துல பாம்பு. அதாவது ஜோதிடம் வந்து நான் பிரதானமா தொழிலை செய்யலாமா? ஒரே கொஸ்டின். ஜோதிடம் அப்படிங்கிறது எந்த கிரகம்? குரு, புதன். புதன். ஜோதிடம்ங்கிறது 5ஆம் பாவம். உதயம் என்ன இருக்கு? உதயம் வந்து விருச்சிக உதயம். உதயத்துல கவிப்பு இருக்கு. ஆமா, உதயத்துல கவிப்பு இருக்கு. உதயத்துக்கு கவிப்பு இருக்கு. 10ஆம் குரு புதன் எங்க இருக்காரு? குரு 12ல இருக்காரு. குரு 12ல இருக்காரு. சரியா? அப்ப புதன் வந்து 12க்கு போயிட்டாரு. ஆமா. அப்ப வந்து உனக்கு ஜோதிட சம்பந்தமா நீ கேட்கிற, ஜோதிடத்தை தொழில் செய்யலாமா? உதயத்திலே கைப்பற்றதுனால இப்ப செய்ய முடியாது அப்படின்னு வருது. உதயத்தை சொல்லும் போது செய்ய முடியாதுன்னு வருது. 5ஆம் வீட்டின் அதிபதியாக குரு உதயத்தை நோக்கி வருது. ஆமா, உதயத்தை நோக்கி வருது. உதயத்தை நோக்கி வருதுனால 2ஆம் வீட்டின் அதிபதி அங்க இருக்கிறதுனால நீ ஜோதிடத்தை படி. ஜோதிடத்தை படிக்கணும், நல்லா படிக்கணும். அதே 10 கூடையவர் அவரே சூரியனா இருக்காரு இல்லையா? 5ஆம் இடத்துல இருக்காரு. இன்னும் நீ கத்துக்கிற வேண்டியதுதான் இருக்கே. சரி. தொழில் பண்றதுக்கு இப்ப வாய்ப்பு இல்ல. படிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லு. சரி சரி ஐயா, மத்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சா? புரியுது. அப்ப இப்ப ஒரு தொழில் பண்றதுக்கான இது இப்ப கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றான். அப்படித்தான். புரியுது. இப்போதைக்கு ஜோதிடம் உங்களுக்கு வேண்டாம். எப்படி பாருங்க, குரு நோக்கி வர்றதுனால, உதயத்தை நோக்கி குரு வர்றதுனாலையும் 5ஆம் அதிபதி குரு நோக்கி வர்றதுனாலையும் நீங்க அதை படிச்சுக்கங்க, அவ்வளவுதான். ஓகே. 2ஆம் அதிபதி அவரே இருக்கிறதுனால வருமானம் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. நம்ம எடுத்துக்கலாம். உதயத்தை நோக்கி 5ஆம் வீட்டின் அதிபதினால படிச்சுக்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம், கவிப்பு வந்து உதயத்தை கிராஸ் ஆயிடுதுங்கய்யா. உதயத்தை கிராஸ் ஆயிடுது. 2 டிகிரி வந்து உதயம், கவிப்பு 16 டிகிரி. 16 டிகிரி எங்க இருக்கும் கவிப்பு? கவிப்பு வந்து கவ்வத்தானே வரும். ஓகே. உதயத்தை கவிருமா இல்லையா? 16 டிகிரில இருந்து உதயத்தை நோக்கித்தானே வருது கவிப்பு. உதயம் வந்து கிளாக் வைஸ், இவர் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே.
ஆ புரியுது புரியுது புரியுது. இப்போ நல்லா ஐயா, கவனிங்க. இரண்டாம் தொழில் வந்து ஆஹா, 12ஆம் இடம் தானேங்க. அதான் நல்லா கவனிங்க. இப்போ என்ன மாதம்? இப்போ புரட்டாசி மாசம். புரட்டாசி மாதம்னா இப்போ என்ன, எந்த வீதி? எந்த வீதி? நல்லா கவனிங்க. வீதி எந்த வீதி? ஆ ரிஷப வீதி தானேங்க. எப்படியா புரட்டாசி மாதம்னா ரிஷப வீதி வரும்? ஆமாம், புரட்டாசினா ரிஷபம் தானே, ரைட் தான். ஆ, அப்போ ரிஷப வீதியில் ஒன்றே இருக்காதனால கவிப்பா அங்கேயே இருக்கு. ரைட் ரைட். அப்போ இவருக்கு இந்த ஜோதிட தொழிலுக்கு இப்போதைக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை. சரி. ஆனா புதன் 12ல இருக்கறனால இரண்டாம் தொழில செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிதானே. இரண்டாம் தொழிலை பற்றி கேட்டேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாம் வீட்டின் தொழில் இங்கே யார் இருக்கா? புதன் இருக்காரு. புதன் வந்து ரெண்டாம் வீட்டிலேயே சுக்கிரன் நீசமா உட்காந்துருக்காரு இல்லையா? ஆமா, பரிவர்த்தனை. நீ ஏதாவது இது வரைக்கும் ஒரு ரெண்டாவது தொழில் பண்ணியிருந்தேன்னா நஷ்டமாயிருப்பான்னு அர்த்தம். சரிங்க. இப்ப வரைக்கும் எதுவும் பண்ணல, பண்ணக்கூடாது. சரிங்க. உனக்கு இப்போ பாருங்க, ரெண்டாம் இந்த வீட்டின் அதிபதியே பண்ணல இருக்கிறதுனால இது வரைக்கும் நீ ரெண்டாவது பிஸ்னஸ் செய்யறதுக்கு தகுதி இல்லை இல்ல. சரிங்க. அப்படின்னு அர்த்தம். சரிங்க. இப்ப 10ஆம் வீட்டின் அதிபதி யாரு? சூரியன். சூரியன் எங்க இருக்காரு? 5ல இருக்காரு. மீனத்துல. 5ஆம் இடத்துல இருக்காரு. ஆமா. நீ யார்கிட்டையும் போய் ஒழுங்கா வேலை வாங்க மாட்டேன்னு சொல்றாரு. நீ சொந்தமா வேலை பார்த்தாச்சே ஒழுங்கா வேலை பார்ப்ப. ஆமா ஆமா, எனக்கு அதான் திருப்தி. நீ எங்கேயாவது போய் ஒருத்தனுக்கு வேலையா இருந்தேன்னா உன்னால வேலை செய்ய முடியாது. எனக்கு திருப்தி இல்லை, இதுலதான் எனக்கு திருப்தி. எனக்கு சொந்தமா பார்க்கறதான் திருப்தி. நீங்க போய் ஒருத்தருக்கு போய் வேலைக்கு போய் இருந்தேன்னு வச்சுக்கன்னா ஓடி வந்துருவ. ஆமா, அதான் சொல்றாரு. உனக்கு வந்து அறிவுரை சொன்னா பிடிக்காது. இல்லைங்க, பெரியவங்க சொன்னா கேட்டுக்கிறேன். பெரியவங்க சொல்றது ரைட்டு. தொழில நைன்னு இருக்கக்கூடாது உனக்கு. ஆமா 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 அப்படின்னு அர்த்தம். சரி, இவன் தொழில கெட்டிக்காரனா? தொழில இவன் கெட்டிக்காரனா அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இவன் திறமையான ஆளா அப்படின்னா 5ஆம் வீட்டின் அதிபதி தான் அவனுடைய திறமை. 5ஆம் வீட்டின் அதிபதி 2ல இருக்காரு, உதயத்தை நோக்கியே வர்றாரு. பேச்சு திறமையான ஆள் நீங்க சொல்லுது. உங்கள்கிட்ட ஒரு தடவை வாடிக்கையாளர் வந்துட்டானா தைக்கலனாலும் தச்சுட்டேன்னு சொல்லி எதாவது சொல்லி சமாளிச்சு அனுப்பிவிட்டுருவேன். ஆமா, துணியே தைக்காம இருந்து அந்த பட்டன் கட்டி அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வந்துருங்கன்றுவ. ஆமா, அப்படி சொல்லி சமாளிச்சிடும். அவங்களுக்கு கோவப்பட விட மாட்டேன். கோவப்பட விட மாட்டேன். 7லயே 6 இருக்கு. வாடிக்கையாளர் உங்ககிட்ட ஒரு தடவை தைச்சுட்டானா வேற ஆள்கிட்ட போக மாட்டேன். 7ஆம் வீட்டின் அதிபதி யாரு? 7ஆம் அதிபதி சுக்கிரன். 11ல இருக்காளா? ஆமா, பொம்பளை புள்ள ஜாக்கெட்டை ஜம்முன்னு தப்பிச்சிருவேன்னு அர்த்தம். உதயாதிபதி வேற உச்சமா இருக்காருங்க. 3ல உதயாதிபதி 3ல போய் உச்சமா இருக்காரு. அளவு எடுக்காமலே தச்சிருவான்னு அர்த்தம். சுக்கிரன் நீசமாயிருக்காரு, 11ல உட்கார்ந்து இருக்காரு. 7ஆம் வீட்டின் அதிபதி 11ஆம் இருக்காரு. காசு கொடுக்காம ஏமாத்திட்டு போயிருவாங்களே அவர்கிட்ட, பெண்டிங் வச்சுக்கிருவாங்கன்னு அர்த்தம். ஆமாங்க, ஆமா, அப்படித்தான். பாத்தீங்களா? காசு கொடுத்து இந்த வர்றேன்ட்டு போனவன் வரவே மாட்டான்ல. அது 2 மாசம் கழிச்சு வருவாங்க. வருவாங்க. எப்பயாவது ஒரு வட்டம் வந்து அடுத்த துணி கொடுத்துட்டு இந்த காசை கொடுப்பாங்க. இப்ப சுக்கிரனுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ஏழாம் வீட்டின் அதிபதி 11ல நீசமானால் இவர் நேசிக்கிறது கிடைக்காது. இவர் நேசிக்கிறது கிடைக்காது. சரி, இப்ப புரியுதா? புரியுதுங்க ஐயா. மோகனையா புரிஞ்சா? ஐயா ஐயா புரியுது. நான்
ஒரு சின்ன கருத்து. ஆ அதாவது நீங்க சொல்ற பாடங்களை புரிஞ்சுக்கணும். ஆனா தனிப்பட்ட முறையில அவருக்கு நிறைய இந்த டைம் நிறைய வில்லங்கமா வந்து போச்சு. ஆஹா சரி அவருடைய அவருடைய கேள்விக்கு பெரும்பாலான கேள்வி பாருங்க ஒண்ணும் இல்ல ஐயா, ஒண்ணும் இல்ல. 4ஆம் வீட்டின் அதிபதி பாருங்க, 4ஆம் வீட்டின் அதிபதி சனி எங்க இருக்காரு? 10ல இருக்காரு. 10ல இருக்காரு. 4ஆம் வீட்டு அதிபதி 10 இருக்காருன்னா இவர் வீட்லயே வச்சு தப்பாருன்னு அர்த்தம். ஐயா 9ல இருக்கீங்க, 9ல இருக்காரு. 9ல இருக்காரா? 9ல இருக்காருனாலும் சரி 10ல இருந்தாலும் சரி அவர் என்ன செய்வாரு? அவர் சொந்த இடத்துல வச்சுதான் தப்பாருன்னு அர்த்தம். எப்படி தைக்கிறியா? ஐயா கடை தாங்க, நான் தனியா கடை வச்சிருக்கேன். கடையும் வச்சிருக்கிய? வீட்ல இந்த பையலா? முன்னாடி தச்சேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தச்சேன். தச்சையா? இப்ப கடை வச்சு 10 வருஷம். கடை அப்ப சொந்தமா இடம் வாங்கிருக்கீங்களா வாடகையா? இல்லைங்க, வாடகை கடை தான், ரோட்டு மேல கோயில் பக்கத்துல இருக்கு. அப்ப பாருங்க 10ஆம் இடம் வந்து என்ன இடம்னு பாருங்க. இல்ல 9ஆம் இடம் கோயில் என்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. ஓகே, கோயில் வந்துச்சு. 4ஆம் வீட்டின் 9 இடத்துக்கு போயிடுச்சா? எப்படி ஆரோட கொண்டாந்து பாருங்க. அந்த பாவத்தை கொண்டாந்து நிக்க வைக்க பாருங்க. அது வந்து 8ஆம் இடத்துக்குன்னா கோயிலுக்கு பின்னாடி இருக்கா கடை? ஆமாங்க, கோயிலுக்கு பின்னாடி. பாத்தீங்களா? காளியம்மன் கோயிலுக்கு பின்னாடி. பின்னாடி கீழே அம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கான்னு பாருங்க. ஆமா இருக்கு, கோயிலுக்கு பின்னாடி தான். 8ஆம் இடத்துல இருக்கா? ஐயா கரெக்டா சொல்லும் மோகனையா. எப்படி போனா எடுத்துடலாம். சரி, வேற என்ன கேக்குறியா? எடுத்துடலாமா? வர்றவங்களுக்கு தொழில எடுத்துடலாமா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டோம்? இது வரைக்கும் என்ன பண்ணிட்டோம்? கல்யாணம் பண்ணோம், பிள்ளைய பெற்றோம், படிக்க வச்சோம், வேலையும் வாங்கியாச்சு, வேலையும் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்? இடம் வாங்கணும், பொருள் வாங்கணும், வீடு இடம் வாங்கணும், அது எல்லாம் வாங்கணுமா இல்லையா ஐயா? இடம் வாங்கணும். நாளைக்கு அதை பற்றி பார்க்கலாமா? ஓகே ஓகே. இடத்தை பற்றி பார்க்கலாம், வாகனத்தை பற்றி பார்க்கலாம், இதை பற்றி பார்க்கலாம். பார்த்துடலாமா? பார்த்துடலாமா இல்லையா? கண்டிப்பா பார்த்துடலாம். பார்த்துடணும். என்ன செய்யணும்? இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க, இந்த ஆருடத்தை அப்படியே வச்சுக்காங்க. இந்த ஆருடம் 9ஆம் வீட்டின் அதிபதி எங்க இருக்காரு? 8ல இருக்காங்க. சரி, சந்திரன் 8ல தான் இருக்காரு. அவர்தான் 9ஆம் வீட்டு அதிபதி. அவர்தான் 9ஆம் வீட்டின் அதிபதி. அவர் 9ஆம் வீட்டின் அதிபதி 8ல போய் உட்கார்ந்து இருக்காரு. ஆமா, பாருங்க, 9ஆம் வீட்டின் அதிபதி 8க்கு போயிட்டாரு. 4ஆம் வீட்டின் அதிபதி எங்க இருக்காரு? 9ல இருக்காரு. 9ல இருக்காரு. சரியா? ஆமா, 4ஆம் வீட்டின் அதிபதி 9ல இருக்காரு. அப்ப இந்த தாயினுடைய ஊர்ல தானே குடியிருக்கணும். ஈஸ்வர் ஐயா சொல்லுங்க. தாயினுடைய ஜீவனம் இருக்கு இல்லையா? ஆமா, தாயுடைய ஊர்ல தான் இருக்கணும் நீங்க. ஐயா நம்ம தாயின் ஊர்னா நம்ம தேனி பக்கத்துல சிலம்பரத்தைப்பட்டி தாங்க. இல்ல, தாய் எங்க வாழ்ந்தாவளோ வாழ்றாவளோ அந்த ஊர்ல தான். அது இங்கதான். ஆமா, அவங்களுடைய தொடர்புல தான் இங்க நம்ம அங்கதான் இருக்கணும். ஆமா, 9ஆம் அதிபதி 8க்கு போயிட்டா அப்பா ஊர் எல்லாம் போயிரும் இல்லையா? ஆமா ஆமா, இல்லாம போயிருச்சு. அது 8க்கு போயிருச்சா இல்லையா? ஆமா, அப்பாவுடையது 8 ஆயிருச்சு, சந்திரன் 8 ஆயிருச்சு. அப்படின்னா 2 பேருக்கு இல்லாம போயிடுறாருங்க. ஆமா இல்ல அப்படின்னு நம்ம எடுக்கணும். நீங்க என்ன வேணும்னாலும் இதை கேளுங்க, கொடுக்கும். ஆனா அது சம்பந்தப்பட்டது மட்டும் தான் கேட்கணும். அதோட சம்பந்தப்பட்டது கேளுங்க, கிடைக்கும். சரி, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்க. அம்மா சாந்தாம்மா,
சந்தேகம் இல்லையா, நல்லா எடுத்துட்டீங்க. நல்லா எடுத்துட்டு என்ன என்ன தெளிவா எடுத்து இருக்கீங்க. தொழில் என்ன எடுத்தேன்னு சொல்லுங்க ஒரு வார்த்தை. ஐயா, ஒரு தொழிலை பத்தி அவர் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லியிருந்தீங்க. 4ஆம் இடத்து அதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் தாயோடைய இடத்துல வச்சு அவருடைய தொழிலை செய்வாருன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அம்மன் கோவில் இடத்துக்கு பின்னாடி பண்ணுவாருந்தீங்க. 9ஆம் இடத்து அதிபதி 8ல மறைஞ்சிருது. அதே மாதிரி குருவோடைய பார்வைகள் இது எல்லாமே சொன்னீங்க. ஆனா ஐயா இது இப்ப நிறைய பழகணும். பழகதான் ஆமாங்க. பழக நிறைய அது கூட விஷயங்கள் பேசணும். பழகணுங்கிறத விட அது கூட என்ன செய்யணும்? பேசணும், ஒன்றி பேசணும். பேசணும் பேசணும். ஜாமக்கோள் மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட் நான் இது வரைக்கும் பார்க்கலையா. பார்க்கலாம். நான் பார்க்கல. உண்மையா, உண்மை. ஜாமக்கோள் தான் நமக்கு நல்லா கற்றுக் கொடுக்குது. நீங்க கோச்சார கிரகத்தையும் நீங்க டச் பண்ணல இன்னைக்கு. கோச்சாரத்தையும் பார்க்கல. கோச்சாரத்தை பார்க்காதே நம்ம இது கிளைய வச்சா பார்த்துட்டோம். நமக்கு இதே நமக்கு எல்லாம் ரிசல்ட் கொடுக்குதா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த ஜாதகத்துக்கு 11ஆம் வீட்டின் அதிபதி 12ல் இருக்கிறார். 11ஆம் வீட்டின் அதிபதி 12ல் இருந்தால் இவர்கிட்ட லாபம் இருக்குமா இருக்காதா? இருக்காதியா? வர்றதுக்கு போதும் சரியா இருக்கும். எவ்வளவு வந்தாலும் சாப்பிட்டுருவார் இல்லையா? ஆமையா? ஆமாங்க, அப்படிதான் இருக்கு. அப்படி சரியா போகும். இப்ப 2ஆம் வீட்டின் அதிபதி 2ல இருந்தா வருமானம் வரும். வருமானம் வரும். தேவைக்கு வரும். வருமானம் வரும். சேமிப்பு இல்லைன்னு காட்டுதா இல்லையா? சேமிப்பு இல்லை. அப்படியே ஜாதகத்தை கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து வந்தா கூட வருது. சேமிப்பு இல்லை. இப்ப 7ஆம் வீட்டின் அதிபதி யாரு? சுக்கிரன். அவர்தான் நீச்சமா இருக்காரு. நீசமா இருக்காரு. 11ல இருக்காரு. அப்ப 7ஆம் வீட்டின் அதிபதி 11ல போய் நீசமா இருக்காருன்னா இவருக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி நீசமா இருந்தா இவர் கல்யாண காட்சி நடக்கல. அங்க என்ன நீசமா இருக்காரு? 7ஆம் வீட்டின் அதிபதி நீசமா இருக்காரு. இவர் விரும்பினா அந்த பொண்ணை கட்ட முடியாது இல்லையா? அப்ப இவர் விரும்பி இருப்பாருன்னு சொல்லுது. ஆமாங்க, அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. பத்திரா கட்ட முடியாது. அது கல்யாணம் ஆயிரும். அப்படின்னா எதை வேணாலும் எடுங்க. அந்த வர்ற பார்ட்டியோட நம்ம டிராவல் பண்ணலாம் இதை வச்சு. இன்னொரு விஷயம் பாருங்க. இன்னொரு விஷயம், 8ஆம் வீட்டின் அதிபதியாகிய புதன் 12ல் போய் இருக்கார். 8ஆம் வீட்டின் அதிபதி 12ல் போய் இருக்காருன்னா இவருக்கு எதிர்ப்பானவன் எங்க இருந்தோ வரமாட்டான். இவரை சார்ந்தவன் தான் எதிரியா இருப்பாங்க. பக்கத்திலே தான் இருக்காங்க. எப்படி பாருங்க. ஆனா அவங்க நல்லா இருக்க முடியாது. புரியுதா நான் சொல்றது? இவருக்கு எப்ப மேரேஜ் ஆகும் இதை வச்சு பார்க்க கூடாது இல்லையா? இதோட முடிச்சுக்கணும். இதுக்கு முதல் நடந்த விஷயத்தை பூரா சொல்லிருச்சு. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லும். தொழிலை மட்டும் சொல்லும். அடுத்து இன்னொரு கேள்வி போட்டுதான் என்ன சொல்லணும்? சொல்லணும். சரி, ஓகே ஓகே ஓகே. மிக மிக நன்றி. எப்படி இருக்கு? வழக்கமாக தங்கத்தில் கொதித்த வைரம். அது ரைட். எல்லாம் அதாவது ஜாமக்கோளில் அடுத்த ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கோம். நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்க்க போகிறோம்? வீடுக்கு இடம் வாங்க போகிறோம். வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்க போகிறோம். அதுக்கடுத்து போர் போடணும். அதுக்கடுத்து வீடு
எந்த மாதிரி வீடு அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து கோயில் குளத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்படி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சாமி, ஹலோ ஹலோ, சரி முடிச்சுக்கலாமா?